நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கும் சரி, இல்லை பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூருக்கும் சரி, பஸ்ஸில் வரதே பெருங்கொண்ட பாடாக இருக்குது. அவ்வளோ கூட்டம். இதுக்கு வேற வழி இருக்கான்னு கேட்டீங்க. ஆமாங்க, கண்டிப்பாக ஒரு சூப்பரான மாற்று வழி தான். கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ட்ரெயின் டெய்லியும் 3 ட்ரெயின்ஸ் இருக்குது. காலேஜ் ஒர்க்குக்குன்னு எல்லாருமே கோயம்புத்தூர் வந்துட்டு போகிறதுனால அவ்வளோ கூட்டம். ஸோ ட்ரெயினில் கூட்டம் அவ்வளோ இல்லாமல் ரிலாக்ஸாக போயிட்டு ஜாலியாக வரலாம். டெய்லியும் காலையில் 5:20க்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ட்ரெயின் 6:35க்கு பொள்ளாச்சி வருதுங்க. அதே மாதிரி மதியம் 2:30க்கு எடுத்து 3:30க்கு வந்து பொள்ளாச்சிக்கு வருது. அதுக்கப்புறம் சாயங்காலம் டைம் பார்த்தா 6:40க்கு ஒரு ட்ரெயின் கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்து பொள்ளாச்சிக்கு 7:45ல 8 மணிக்கு ரீச் ஆயிருதுங்க. ட்ரெயின்ல வந்து ஃபேனு, மொபைல் சார்ஜ், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. டிக்கெட் பிரைஸும் கம்மி தாங்க, கூட்டமே இருக்காது. நீங்க வந்து ஐஆர்சிடிசி ஆப்லயோ இல்ல கவுண்டர்லயோ கூட புக் பண்ணிக்கலாம். ரயில் ஒன் ஆப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இது எல்லாமே அன்ரிசர்வ்டுக்கான டிக்கெட்ஸ் வந்து நீங்க அப்பப்போ வரும்போது கூட புக் பண்ணிக்கலாம். அதே போல தான் பொள்ளாச்சி டு கோயம்புத்தூருக்கு கூட்டத்தில் போறதும் பெரிய அக்கப்போரு சும்மா எல்லாம் கிடையாது. ஏன்னா மார்னிங் டைம் எல்லாரும் ஒரே டைம்ல போறங்காட்டி ரொம்ப கஷ்டம் தான். மார்னிங்கோ மதியமோ ஈவினிங்கா இருந்தாலும் இதுக்கும் நம்மளுக்கு பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூருக்கு சூப்பரான ட்ரெயின்ஸ் இருக்கு. நம்ம பொள்ளாச்சியிலேருந்து டெய்லியும் காலையில் 7:50க்கு ஒரு ட்ரெயின் கிளம்பி 8:55க்கு கோயம்புத்தூர் ரீச் ஆகுதுங்க. அதே மாதிரி காலையில் 10:40க்கு பொள்ளாச்சியிலேருந்து எடுத்து 12:15க்கு கோயம்புத்தூர் போகுது. அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா 8:55க்கு எடுத்து 10:50க்கு போகுதுங்க. சண்டே மண்டே ஃப்ரைடே மட்டும் காலையில் 5:10ல 5:20க்கு பொள்ளாச்சியிலிருந்து ட்ரெயின் இருக்கு. இப்போ பொள்ளாச்சியிலிருந்து கிளம்புற ட்ரெயின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து கிணத்துக்கடவு, போத்தனூர், கோயம்புத்தூர் ஸ்டாப்ல இருக்கும். கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாலும் போத்தனூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி ஸ்டாப்ல இருக்குங்க. இந்த டைமிங்ஸ்ல வந்து ஒரு 5-10 நிமிஷம் வந்து முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா சிக்னல்ஸ் கிடைக்கிறது பொறுத்து. ட்ரெயின்ல போயிட்டு வந்தா மட்டும் பத்தாது, நம்ம கொஞ்சம் எல்லா இடத்தையுமே வந்து சுத்தமா வச்சுக்கணும். நீங்க சாப்பிட்ற பொருளாகட்டும், ஏதாச்சும் கவரோ பிளாஸ்டிக்ஸ் இருந்தால் அந்த டஸ்ட்பின்ல போடுங்க. சும்மா அங்கங்கேயே போட்டா அடுத்தவங்களும் பயன்படுத்தணும். இந்த டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பஸ்ஸை கம்பேர் பண்ண போதே 5 ரூபா தான் பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு. எக்ஸ்பிரஸ்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். மற்ற மாதிரி நார்மல் அன்ரிசர்வ் ட்ரெயின்ஸ்னா 5 ரூபா இருக்கும். ட்ரெயின் டிக்கெட் பிரைஸ் வந்து 5 ரூபாங்காட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் வியூ இல்ல கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சிக்கு வர வியூ எல்லாமே சூப்பரா இருக்கும். ட்ரெயின் டிராவல் அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு டைம் போய் பார்த்துட்டீங்கன்னா நீங்க ரெகுலரா இதுல தான் போவேன்னு நினைப்பீங்க. பட் ரெகுலரா வந்து நம்ம ஆஃபீஸ், காலேஜ் என்ன ஒர்க்குக்கு போற மாதிரி இருந்தால் டெய்லியுமே வந்து பொள்ளாச்சியிலிருந்து காலையில 7:50க்கு ஒரு ட்ரெயின் இருக்குங்க. 56-110. இது வந்து 15 rupees தான். கரெக்டா ஒரு 8:55 ஒரு 9 o'clock கோயம்புத்தூர் ரீச் ஆயிரும். கரெக்டா இருக்கும் மேக்ஸிமம். அதே மாதிரி ஈவினிங் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சிக்கு வந்து இது தான் நிறைய பேர் ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க. நைட்டு வந்து 6:40க்கு வந்து கோயம்புத்தூர்ல எடுத்து இங்க வந்து ஒரு 7:45-8 மணிக்குள்ள பொள்ளாச்சி ரீச் ஆயிருங்க. இதுவுமே நிறைய பேருக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ட்ரெயின்ல போறது ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்ல ஒரு ரெட் ஹார்ட் கொடுங்க. உங்களுக்கு எந்த ஜேர்னி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த இன்ஃபோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.